பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிஸ்மி வானொலி நேயர்களே, நம் சிறப்பு விருந்தினர் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் நாம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தலை சிறந்த ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் வாழ்வில் கடந்து வந்த பாத சுவடுகளை நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வரிசையிலே இந்த வாரம் நாம் நேர்காணல் காணவிருப்பது ஒரு கல்வியாளர், கணித பேராசிரியர், கணிதம் சார்ந்த ஒரு நூல் எழுதியிருக்கக்கூடியவர், திருச்சி ஜமால் முகமது கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர், சிங்கப்பூர் ரிபப்ளிக் பாலிடெக்னிக் பலதுறை கல்லூரியில் இன்றும் பயிற்றுவிக்கக்கூடிய விரிவுரையாளர், சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் பல நிபுணர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த வகுப்புகளை நடத்தியவர். அது மட்டுமல்ல, ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் சிங்கப்பூர் கிளையினுடைய செயலாளர், செயல் வீரர், எண்ணரும் நண்பர். ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கணிதம், தகவல் தொழில்நுட்பம் போன்ற பாடங்களை கடந்த 38 ஆண்டுகளாக தொடர்ந்து பயிற்றுவிக்கக்கூடிய அனுபவம் மிகுந்த ஒரு ஆளுமையை நாம் இப்போது நேர்காணல் காணவிருக்கிறோம். அவர்தான் கணித பேராசிரியர் திரு PMA அமானுல்லா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அமானுல்லா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல் காதர் அவர்களே, உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை நம்ம பிஸ்மி நேயர்களுக்கு சொல்லுங்க அமானுல்லா. இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சிருவோம். சொல்றேன். அதற்கு முன்னால 2 பேர்களுக்கு இங்க குறிப்பா நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது இருக்கு. பொதுவா நன்றி உரையை கடைசியில வைப்போம், ஆனா நன்றி உரையை இதை முதல்ல வைக்கிறது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சொல்லுங்க. உலகத்திலேயே முதல் தமிழ் இஸ்லாமிய வானொலி பிஸ்மி இஸ்லாமிய வானொலி, இதை நிறுவுறதுக்கு நம்ம நண்பர் சீனி ஜஃபார்கனி ஒரு சிறந்த தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டு இதை நிறுவி கிட்டத்தட்ட 6 லட்சம் நேயர்களை அவங்க கவர்ந்திருக்கிறாங்க. உலகம் முழுக்க உள்ள தமிழ் முஸ்லிம் நேயர்கள் மாத்திரம் இல்லாம எல்லாரும் கேட்டு பலனடைபடியா இந்த நிகழ்ச்சி பல மக்களை சென்று சேர்ந்திருக்கு. இதற்காக இந்த நிகழ்ச்சியில என்னையும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்காக முதற்கண் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். சிங்கப்பூர்ல உள்ள பிஸியான ஆட்கள்ல நீங்க ஒருவர், அதை யாராலையும் மறுக்க முடியாது. பப்ளிக் அக்கௌண்டன்ட், லெக்சரர், பேராசிரியர், பல யூனிவர்சிட்டியில உள்ள சப்ஜெக்ட்ஸை டீச் பண்றவங்க, ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம் சிங்கப்பூர் கிளையின் தலைவர், பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு நடத்தக்கூடிய ஒருத்தர். இந்த நேரத்தை எனக்காக செலவழித்து பிஸ்மி நேயர்களுக்காக நீங்க என்ன இன்டர்வியூ செய்யறது, இந்த கலந்துரையாடல்ல கலந்து கொள்றதுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அமானுல்லா, இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்ல பிரியப்படுறேன். சொல்லுங்க. நீங்களும் பிஸியா இருக்கீங்க, நம்மளும் பிஸியா இருக்கோம், எல்லாருமே சிங்கப்பூர்ல கேட்கக்கூடிய நம்முடைய நேயர்களும் பிஸியா தான் இருக்காங்க சிங்கப்பூர்ல. என்றாலும் இந்த பேட்டியினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஸ்மி வானொலி பல சவால்களுக்கு மத்தியிலே எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் தீன் பணியை கியாமத் நாள் வரை இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய பணியை நான் அடிக்கடி சொல்வதுண்டு. அன்பு சகோதரர் சீனி ஜாஃபர்கனி 2 யானைகளை தன் 2 தோள்களிலே தூக்கி வைத்துக் கொண்டு சுமந்து செல்கிறார் என்பதை போல அவ்வளவு ஒரு கடினமான பலுவான சவால் மிகுந்த ஒரு வேலையை, ஒரு பணியை, தீன் பணியை அவர் செய்யும் பொழுது அரண்மனை கட்ட முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அமானுல்லாவும் காதரும் அது போன்ற நண்பர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் மற்ற சகோதரர்களும் இணைந்து நாம் ஒரு செங்கல்லாவது எடுத்து வைப்போம் அந்த நற்காரியத்திற்கு. இந்த உயர்ந்த பயணத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி அவருக்கு உறுதுணையாக இருப்போம், எல்லோரும் சேர்ந்து பிஸ்மியை நடத்துவோம் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் நாம் எல்லாம் இன்று ஒன்று கூடி இருக்கிறோம். நிச்சயமா. உங்களுடைய கல்வி தகுதிகள் எங்க படிச்சீங்க, அதை பத்தி நம்முடைய நேயர்களுக்கு சொல்லுங்க அமானுல்லா. என்னுடைய பூர்வீகம் பழைய தஞ்சை மாவட்டம், இப்போ புதிதா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கூத்தாநல்லூர், சின்ன சிங்கப்பூர் என்று கூறக்கூடிய கூத்தாநல்லூர். கூத்தாநல்லூர் உள்ள மண்பவுலுலா நடுநிலை பள்ளியில் தான்
நான் 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். இப்ப அது வந்து மேல்நிலை பள்ளி ஆயிட்டது. அது கிட்டத்தட்ட 75 வருடங்களுக்கு மேல வரலாற்று உள்ள ஒரு பள்ளி. அங்கே 8ஆம் வகுப்பு வரை முடித்துவிட்டு கூத்தாண்டில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில 9, 10 படித்தேன். அப்புறம் மன்னார்குடியில் உள்ள தேசிய உயர்நிலைப் பள்ளியில 11, 12 +2ன்னு சொல்லுவோம். 11, 12 தேசிய உயர்நிலைப் பள்ளியில படித்தேன். அப்புறம் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் 1981லேருந்து 86 வரைக்கும் சிங்கப்பூரில் உள்ள பலருக்கும், உலகத்தில் உள்ள பலருக்கும் 2ஆம் கருவறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடிய நம்ம தாய் கல்லூரியான ஜமால் முகமது கல்லூரியில படித்தேன். 1986ல படிச்சு ஏப்ரல் மாசம் நான் எம்எஸ்சியில கிராஜுவேட் பண்ணும்போது அதுக்கு அடுத்த மாதமே அந்த கல்லூரியில கணிதத்துறையில உதவி பேராசிரியரா சேரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உடனடியாக வேலையில சேர்ந்துட்டேன். 86 கிட்டத்தட்ட ஜூன்ல ஆரம்பிக்கும் போது நான் வேலையில சேர்ந்துட்டேன். வேலையில சேர்ந்த போது இந்தியாவில கொஞ்சம் கொஞ்சமா கணினி யுகம் வந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கணினி பாடங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த கணினியில் ஒரு பட்டய படிப்பு படிக்கணுங்கிறதுக்காக திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில மாலை நேரத்துல சென்று போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் 86 to 87ல நான் கிராஜுவேஷன் பண்ணி அதை முடித்தேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, எடுக்கக்கூடிய எல்லா டிகிரிஸ்லயும் அல்லாஹு தாலா எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல குவாலிஃபை பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு அல்லாஹு தாலா எனக்கு கொடுத்தான். படிப்பை முடித்து விட்டு 86லேருந்து 90 வரைக்கும் ஜமால் முகமது கல்லூரியில கணிதத்துறையில பேராசிரியரா பணிபுரிஞ்சு வந்தேன். 1990 ஆகஸ்ட் மாதம் 1 தேதி சிங்கப்பூர்ல உள்ள ஒரு தனியார் பள்ளியில எனக்கு வேலை கிடைத்தது. அப்போது என்னுடைய தகப்பனார் வந்து சிங்கப்பூர்ல பணிபுரிஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய உதவியை கொண்டு சிங்கப்பூருக்கு நான் வந்து 1990 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஒரு தனியார் பள்ளியில சேர்ந்தேன். அந்த பள்ளியில கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் நான் பணிபுரிந்தேன், 90லேருந்து 93 வரைக்கும். அந்த காலத்துல வந்து இணையம் அவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சி அடையல. அப்பதான் இணையம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருந்தது. அப்ப நிறைய கேரியர் எக்ஸிபிஷன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல தான் முதல்ல நடக்கும் 90கள்ல. அப்புறம் சன்டெக் சிட்டில நடந்தது. சிங்கப்பூர் எக்ஸ்போ அப்ப டெவலப் ஆகல. அந்த எக்ஸிபிஷன்லாம் போகும்போது நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் as well as பாலிடெக்னிக்ஸ் அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒர்க் ஷாப்ஸும் செமினார்ஸும் நடத்துவாங்க. ஸோ அங்க போய் நம்ம விசிட் பண்ணும்போது மேத்தமேட்டிக்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. அப்ப 1993ல நான் ஒரு முடிவு எடுத்தேன். அது ஒரு டிராஸ்டிக்கான முடிவு. ஃபுல் டைம் வேலையை விட்டுட்டு ஃப்ரீலான்ஸ் லெக்சர்ல போனா என்ன அப்படிங்கிற ஒரு முடிவை நான் எடுத்தேன். அப்போ முடிவு எடுக்கும்போது நண்பர்கள் பலரும், உறவினர்கள் பலரும் நிரந்தர வேலையை விட்டுட்டு இந்த ஃப்ரீலான்ஸுங்கிற டேமே அப்போ வந்து ரொம்ப ஒரு நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ணாத டேம், பல பேருக்கு தெரியாத டேம். ஒரு பெர்மனன்ட் வேலையை விட்டுட்டு நீ ஒரு ஃப்ரீலான்சரா போற, உனக்கு அவ்வளவு தூரத்துக்கு அது இன்கம் கிடைக்குமா, ஸ்டேபிள் இருக்குமா, ஃபேமிலியை வந்து கீப் அப் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ஆனா எனக்கு இறைவன் மேலேயும் என்னுடைய திறன் மேலேயும் நம்பிக்கை இருந்தது. நிச்சயமா அந்த ஃப்ரீலான்சிங்ல லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு 1993ல ஃப்ரீலான்சிங் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 2024 வரைக்கும் அந்த ஃப்ரீலான்ஸ் செக்ஷன்லயே தான் பல யூனிவர்சிட்டியில டீச் பண்ணியிருக்கேன், பாலிடெக்னிக்ஸ் டீச் பண்ணியிருக்கேன், பிரைவேட் ஸ்கூல்ல டீச் பண்ணியிருக்கேன், ஓன் ஆர்கனைசேஷன் வச்சு நடத்திட்டு வர்றேன். ஃப்ரீலான்ஸ் பேசிஸ்லேயே எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டிங், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த 3 டாபிக்ஸ்லையும் நான் கோர்சஸ் வந்து நடத்திட்டு வர்றேன். இதுதான் என்னுடைய சுருக்கமான வேலை, நான் படித்த படிப்பை பத்தி சுருக்கமான குறிப்பு. ரொம்ப அற்புதமா, சுருக்கமா, சுவையா, அழகா சொன்னீங்க. வீடுகள்ல வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு உகந்த சூழ்நிலைய பெற்றோர்கள் எப்படி உருவாக்க முடியும், அதை பற்றி உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்க மான்லா. ஒரு மிக முக்கியமான கேள்வியை வந்து கேட்டிருக்கீங்க கதர். தொழுகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடமை வந்து நம்ம ஏற்படுத்திக் கொள்றோம். அந்த காலத்துல முனிவர்கள் எல்லாம் தவம் செஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமா, அவங்க தவம் செஞ்சா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அவங்க தவம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு குகையா இருக்கலாம், இல்ல ஒரு குறிப்பிட்ட இடமா இருக்கலாம். அதே போல படிக்கிறதுக்கும் வீட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும். அது பெரிய வீடா இருந்தா ஒரு தனி அறையா இருக்கலாம், படிக்கும் அறையா இருக்கலாம். இல்ல சிறிய வீடா தான் எனக்கு இருக்கு அப்படின்னா ஒரு சிறு கார்னரா கூட இருக்கலாம். ஆனா எப்ப அந்த பிள்ளை படித்தாலும் அந்த இடத்துல உட்கார்ந்து தான் போக்கஸ் பண்ணி படிக்கணும். இது படிக்கிறதுக்கு சில விதமான டூல்ஸ் இருந்தா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டூல்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சரியான உயரத்துல உள்ள ஒரு மேஜர். பிரைமரி ஸ்கூல் பிள்ளைன்னா அந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும், கொஞ்சம் உயரம் குறைவான மேஜர். செகண்டரி ஸ்கூல்ல ஒரு மெச்சூர்ட் பாயா இருப்பாங்க, அவங்களுக்கு உயரம் கூட உள்ள மேஜர். ஒரு மேஜர், ஒரு நாற்காலி,
நல்ல வெளிச்சம் தரக்கூடிய மின் விளக்கு. இந்த லைட்டா ரொம்ப ஃபேகா இருக்கக்கூடிய மின் இருக்கக்கூடாது, பிரைட்டா இருக்கக்கூடிய மின் விளக்கு. அவர் படிக்கக்கூடிய டேபிளுக்கு முன்னால ஒரு சின்ன ஒயிட் போர்டு அல்லது ஒரு ஒயிட் போர்டு சம்பந்தமான ஒரு ஸ்டிக்கர் அல்ல ஒரு பிளாக் போர்டு, எதுவா இருந்தாலும் இந்த குறிப்புகளை எழுதி வச்சுக்கிறதுக்கு அவருக்கு கண்ணுக்கு முன்னால் அது இருக்கணும். இது எதுக்கு இந்த ஒயிட் போர்டு சொல்றோம்னா, அந்த டார்கெட்ஸை அந்த பிள்ளை அதில் எழுதி வச்சுக்கணும். ஈவன் ஒரு ஹோம்ஒர்க் எனக்கு சப்மிட் பண்ணும், அது ஒரு டார்கெட். அடுத்த வாரம் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும், அந்த டேட்டை போட்டு அது ஒரு டார்கெட். அந்த குறிப்பு கண்ணுக்கு முன்னால, பிள்ளைக்கு முன்னால இருக்கணும். அதுக்கு தேவைப்படுற எழுது பொருட்கள், ஸ்டேஷனரி எல்லாமே அந்த டேபிளுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கும். ஸ்டேஷனரி என்ன சொல்றோம்? பேனா, தாட்கள். இப்போ மேத்தமேட்டிக்ஸ் பண்ணா கிராஃப் பேப்பர், ஃபைலிங் சிஸ்டம். இப்போ பிரைமரி ஸ்கூல்ல எல்லாம் ஈஸியா அந்த ஃபைலிங் சிஸ்டம் உள்ள வச்சிருப்பாங்க. செகண்டரி ஸ்கூல் வரும்போது பெரும்பாலும் அந்த பிள்ளைங்க இந்த ஃபைலிங் சிஸ்டம் அப்படியே விட்டுருவாங்க. பேப்பர்ஸ் வந்து லூஸாகவே வச்சிருப்பாங்க. லூஸ் பேப்பர்னு அதுக்கு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, இட் இஸ் சப்போஸ் டு கெட் லாஸ்ட், அதனாலதான் அதுக்கு லூஸ் பேப்பர். ஒரு ப்ராப்பர் ஃபைலிங் சிஸ்டம் வச்சு ஒரு சப்ஜெக்டையும் வரக்கூடிய ஒர்க் ஷீட்ஸ், அப்புறம் வரக்கூடிய எக்ஸாம் ஸ்கிரிப்ட், மார்க் பண்ணி வரக்கூடிய எக்ஸாம் ஸ்கிரிப்ட் ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணி அந்த ப்ராப்பர் ஃபைல்ஸ்ல வந்து ஃபைல் பண்ணணும். இது எதுக்கு ஃபைல் பண்ணணும்னு பின்னால வரக்கூடிய டாபிக் வருமோ அதுல உள்ள லிங்கை நான் சொல்றேன். இதை விட ரொம்ப முக்கியம், படிக்கிற நேரத்துல வீட்டுல அவசியம் டிவியை ஆஃப் பண்ணிடும். பேரண்ட்ஸ் உள்பட எல்லோரும் ஏதாவது ஒரு படிக்கும் வேலையை செய்யணும். அது நியூஸ் பேப்பர் படிக்கலாம், இல்ல மத புத்தகங்களை படிக்கலாம், இல்ல குரான் ஓதலாம், வேற ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம். ஆனா படிக்கிற போக்கஸ்லயே அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த பிள்ளை படிக்கும்போது வீட்டுல உள்ள எல்லாரும் படிச்சா அந்த பிள்ளைக்கு படிக்கிறதுல உள்ள போக்கஸ் அதிகமா இருக்கும். பிள்ளைகளை எப்போது நம்ம சொல்லுவோம், சொல்றத செய்ய மாட்டாங்க, செய்யறத தான் செய்வாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம செஞ்சு காமிச்சோம்னா இளம் வயதுலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு, ஓ இது படிக்கிற நேரம், 7 to 9 படிக்கிற நேரம், வீட்டில் அமைதியா எல்லாரும் படிக்கிற நேரம், அந்த படிக்கிற நேரத்துல யாருமே போனையோ பாக்கி விஷயங்களையும் யூஸ் பண்ணாம அந்த 2 மணி நேரம் அவசியம் படிக்கணும், அந்த டிஸ்ட்ராக்ஷனை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதை தொகுத்து சொல்ல போனா, ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கணும், அந்த இடத்துல படிப்புக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளும் அந்த பிள்ளைக்கு இருக்கணும், வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும் போது அந்த குறிப்பிட்ட நேரத்துல ரெகுலரா படிக்கிற ஹேபிட், எப்ப ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆயிடுதோ அந்த பிள்ளை எக்ஸலண்டா படிக்கும். படிக்கிறதுக்கு எந்த விதமான சிரமமும் அந்த பிள்ளைக்கு இருக்கு. இப்ப என் பிள்ளை வந்து ரூம்ல படிச்சுட்டு இருக்கு, நான் வெளியில லவுடா டிவில ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் பார்த்தேன்னா அந்த பிள்ளையோட ஃபோக்கஸ் முழுக்க பாடத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, காது முழுக்க இங்க உள்ள என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ல தான் இருக்கும். அந்த ஃபோக்கஸ் வந்து அவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா செயல்படாது. அதுக்காக வீட்டில் உள்ள எல்லாரும் ஒருமுகப்படுத்தி செய்யும் போது அது மிகப்பெரும் பிரயோஜனமா இருக்கும். வீட்டில் உள்ளவங்களும் படிக்கிற ஹேபிட்டை ஏற்படுத்திக்குவாங்க. இன்னைக்கு பாருங்க, நூலகத்துல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு, தேசிய நூலகத்துல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு, தமிழ் புத்தகங்கள் இருக்கு, வேற எல்லா விதமான பாடங்களும் எல்லா விதமான லாங்குவேஜ்லயும் இருக்கு. ஸோ நீங்க எந்த புத்தகத்தை எடுத்து படிக்கலாம். ஒரு புத்தகத்தை எடுத்து இந்த புள்ளை படிக்கும்போது ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 5-6 பக்கம் படிச்சா உங்க பக்கத்துலயும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க, அந்த பிள்ளையும் ஆட்டோமேட்டிக்கா படிப்புலயே அவசியம் கவனம் செலுத்தும். இதை செஞ்சு பாருங்க, ஒரு வாரத்துக்கு செஞ்சு பாருங்க. அப்புறம் அந்த பெனிஃபிட் எப்படி இருக்கு, அந்த பிள்ளைக்கு நீங்க சத்தமே போட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளை படிக்க ஆரம்பிச்சு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த பிஸ்மி வானொலி நம் சிறப்பு விருந்தினர் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக செய்ய விரும்புகின்ற சமூக பணி என்ன அப்படின்னா, சிறந்த கருத்துக்களை உங்களை போன்ற ஒரு ஆளுமையிடம், நல்ல அனுபவசாலிகள்கிட்ட அந்த சிறந்த கருத்துக்களை எல்லாம் பெற்று நம்முடைய பிஸ்மி நேயர்கள் உலகெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய அன்றாட வாழ்வில் இந்த விழுமியங்களை, இந்த நற்செய்திகளை, நல்ல ஆலோசனைகளை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் இதை கடைபிடித்து முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு உயரிய பணியை கருத்தில் கொண்டுதான் இந்த பிஸ்மி வானொலி நம் சிறப்பு விருந்தினர் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது. இதுல அமான்ல ஒரு கேள்வி, இந்த கணிதம் மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ல சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதற்கு என்ன வழி? இது வந்து எல்லா பாடங்கள்லயும் உள்ள சில விஷயங்களை நம்ம இதுலயும் கடைபிடிக்கணும். சரி, முதல்ல என்ன செய்யணும்னா, வகுப்பறையில ஆசிரியர் பாடம் நடத்தி முடித்த அப்புறம், சாதாரண ஒரு வகுப்பறையில ஒரு 40 மாணவர்கள் இருப்பாங்க, 35 மாணவர்கள் இருப்பாங்க. வகுப்பறையில பாடம் நடத்தி முடிந்த அப்புறம் ஒரு மாணவருக்கு பாடத்துல சந்தேகம் ஏற்பட்டா கூடிய வரைக்கும் அந்த வகுப்பறையிலேயே ஆசிரியரிடம் கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கணும். இதை நாளைக்கு பார்த்துக்கலாம், மறுநாள் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம்,
இல்ல வீட்டுல போய் அண்ணன்ட்ட கேட்டுக்கலாம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. சந்தேகம் ஏற்பட்டா எப்ப அந்த வகுப்பறையில வாத்தியார் இதே எனி டவுட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது எந்திரிச்சு, அது சின்ன சந்தேகமா இருந்தாலும் அந்த இடத்துல உடனடியா நீங்க தெளிவு பண்ணிக்கணும். இது மாணவர்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு கான்செப்ட டீச்சர் கவர் பண்றாங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே மைண்ட்ல அந்த கான்செப்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது அன்னைக்கே அதை ரிவைஸ் பண்ணிடும். ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறாங்க, அந்த ஃபார்முலாவை அன்னைக்கே ரிவைஸ் பண்ணிடும். இந்த ரிவைஸ் பண்ற ஃபார்முலாவை தனியா ஒரு நோட் புக் போட்டு குறிப்பு எடுத்துடணும். இந்த ஃபார்முலாவை இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் சொல்லி கொடுத்தாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கணும், கிரேடியன்ட் இருக்கணும், ஒரு பாயிண்ட் இருக்கணும். ஸோ இது உடனடியா ஒரு குறிப்பை எடுத்து ஒரு குறிப்பை உங்க கைப்பட நீங்க எழுதிடணும் அந்த குறிப்பு புத்தகத்துல. ஸோ ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஒரு தகவல்களுக்கு வாத்தியார் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பரீட்சைக்கு முதல் நாள் இரவு உங்க கையால எழுதப்பட்ட குறிப்பை நீங்க ரிவைஸ் பண்ணும்போது உங்க மைண்ட்ல அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்பனா அந்த குறிப்பு புத்தகத்தை அவங்க வருஷம் ஆரம்பத்துல இருந்தே அதை தயார் செய்ய ஆரம்பிக்கணும். எஸ், வருஷ ஆரம்பத்துல டே 1ல இருந்தே அதுக்கு ஒரு தனியா ஒரு நோட் புக் போட்டு ஜேர்னல்னு சொல்லுவோம். அந்த இன்னைக்கு உள்ள லேர்னிங் பாயிண்ட்ஸ்ல என்ன நம்ம கத்துக்கிட்டோம் அதை உடனடியாக அந்த லேர்னிங் ஜேர்னல்ல அவர் எழுதிடணும். மூணாவது, ஸ்டடி பட்டி சிஸ்டம் ஏற்படுத்திக்கணும். ஒரு சிறந்த நண்பர் கிளாஸ்ல வகுப்புல இந்த பாடத்துல நல்லா படிக்கக்கூடிய நண்பரை பட்டி சிஸ்டமா வச்சுக்கணும். ஏன்னா டீச்சர் மூலியமா லேர்ன் பண்றது ஒரு விதமான லேர்னிங். பியர் டு பியர் லேர்னிங் பண்ணும்போது அந்த மாணவர்களுக்கு இடையில ஏற்பட்ட சந்தேகத்தை ஒரு மாணவருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை இன்னொரு மாணவர் எளிமையான முறையில தீர்த்து வச்சிருவார். இது மேக்ஸுக்கு மாத்திரம் இல்லாம எல்லா சப்ஜெக்டுமே இந்த கான்செப்ட் அப்ளை ஆகும். இப்ப மேத்தமெட்டிக்ஸுக்கு மாத்திரம் பார்ப்போம். மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபார்முலாஸையும் கான்செப்ட்ஸையும் தவிர மனப்பாடம் பண்ண முடியாது. அது மேத்தமெட்டிக்ஸ்ல உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். எதையுமே ஃபார்முலாஸ் கான்செப்ட்ஸ் தவிர மனப்பாடங்கள் பண்ணி ஒப்பிக்க முடியாது. கணக்கை புரிஞ்சுக்கிட்டு அதை தனித்தனியா பிரிக்க தெரியும். நம்ம டீகம்போசிஷன் சொல்லுவோம். ஒரு கணக்கை முழுக்க பார்க்கும்போது தலை சுத்தம். ஆனா அந்த கணக்கு கொஸ்டினை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு முக்கியமான குறிப்புகளை அடிக்கோடிட்டு ஹைலைட் பண்ணி அந்த ப்ராப்ளம ஓகே இதை ஒரு 3 ஸ்டெப்பா போடணும். ஸோ இந்த முதல் ஸ்டெப்பை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது 2, 3 பத்தி கவலைப்படக்கூடாது. முதல் ஸ்டெப்பை முதல்ல முடிக்கிறோம், 2வது ஸ்டெப் அடுத்த முடிக்கிறோம், 3வது ஸ்டெப் அடுத்த முடிச்சு அந்த 3 ஸ்டெப்பையும் கம்பைன் பண்ணா ப்ராப்ளம்குள்ள சொல்யூஷன் வந்துடும். தனித்தனியா பிரிச்சு ஒரு ப்ராப்ளத்தை ஒரு டைம்ல சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த விதமான சிரமங்களும் இருக்காது. ஸோ இதை முறையா அவங்க கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா கணித பாடத்துல எளிமையான முறையில மதிப்பெண் பெற்றோம். முதல்ல பாடத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். புரியாம இருந்து நூற்றுக்கணக்கான கணக்கு போட்டாலும் திரும்ப அசஸ்மெண்ட் புக் போட்டாலும் ப்ராப்ளம் ராங்கா தான் வந்துட்டு இருக்கும். அந்த பிரின்சிபல்ஸை புரிஞ்சு வாத்தியார் சொல்றதை புரிஞ்சு வீட்டுக்கு போய் ரிவைஸ் பண்ணி குறிப்பு புத்தகத்துல அதை பத்தி தெளிவான குறிப்பை எழுதிடும். அதை எழுதிட்டு அதில் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா மார்க் அடையிறதுக்கு வாங்குறதுக்கு எந்த விதமான சிரமம் இருக்காது. எளிமையான முறையில அவங்க அதை அடைஞ்சிடலாம், மார்க் அடைஞ்சிடலாம். நல்ல அருமையான ஒரு நல்ல ஆலோசனையை நல்ல வழிகாட்டுதல மாணவர்களுக்கு சொன்னீங்க. இந்த கணித பாடம் அல்லாம மாணவர்கள் துணைப்பாட வகுப்புகள் வேற படிக்க வேண்டியிருக்கு. அது மாணவர்கள் சில நேரத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகவும் நிறைய அவங்களுக்கு அந்த சுமை அதிகமாக இருப்பதாக ஒரு சில மாணவர்கள் கூட நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த துணைப்பாட வகுப்புகள்லாம் அவசியமாமானுங்களா? இது ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தோட நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். துணைப்பாட வகுப்புகள் நடத்தி வர்றேன், மாணவர்கள் துணைப்பாட வகுப்புகள் நடத்தி வர்றேன். இந்த உதாரணம் என்னன்னா, இப்ப எனக்கு சாதாரண ஒரு இருமல் இருக்குன்னு வச்சுப்போம். சரி, இந்த இருமல் ஒரு நாள் இருக்கு, 2 நாள் இருக்கு அப்படின்னு சொன்னா வீட்டுல சொல்லி மனைவிட்ட சொல்லி ஏதாவது ஒரு கஷாயம் வச்சு கொடு, இல்ல ஒரு சுடுதண்ணி போட்டு கொடுங்க, அது கொடுங்க அதுக்குன்னு சொல்லி ஒரு 2 நாள்ல இருமல் கியூர் ஆயிட்டா பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, அதோட நம்ம விட்டுருவோம். ஆனா இதே இருமல் தொடர்ந்து 1 மாதம் வந்துகிட்டு இருக்கு, வகுப்புல போய் என்னால ஒழுங்கா டீச் பண்ண முடியல, டீச் பண்ணும்போது லொக்குன்னு இருமிக்கிட்டே இருக்கேன், 1 மாசம் கண்டினியூஸா இருமல் குறையவே இல்லைன்னா நான் அப்படியே விடக்கூடாது இல்லையா? ஆமா, உடனே ஒரு மருத்துவரை போய் நான் போய் பார்க்கணும் அவசியம். சரி, ஏன்னா அது 1 நாள் 2 நாள் முடியல, 28 நாளை தாண்டி 30 நாள் வரைக்கும் இருமல் இருந்தா உடனே மருத்துவரை போய் பார்க்கணும். இதே உதாரணம் தான் துணைப்பாட வகுப்புகளுக்கும் நம்ம இதே அனாலஜியை நம்ம எடுத்துக்கலாம். சரி, அந்த பையன் ஒரு டெஸ்ட்ல மார்க் குறைஞ்சிட்டா உடனே அந்த பையனுக்கு டியூஷன் வைக்கணும், நிறைய பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற பார்த்து நம்ம பார்க்க வேணும். அது மேபி அந்த டெஸ்ட் அன்னைக்கு அந்த பையனுக்கு
ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல அந்த பாடம் புரியாம இருந்திருக்கலாம், இல்ல அன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கலாம். அதை அதோட நம்ம விட்டுறலாம். ஆனா தொடர்படியா ஒரு பாடத்துல மார்க் டிக்ளைன் ஆயிட்டே வருதுன்னு வச்சுங்களேன், ம். அதை உடனடியே நம்ம அரெஸ்ட் பண்ணணும். சரி. அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே அந்த வருஷ கடைசியில் அந்த பையன் ரொம்ப சிரமப்படுவாங்க. ம். ஏன்னா லேர்னிங் நம்ம எப்பவும் சொல்லுவோம், லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் ஸ்கஃபோல்டிங், ஏணிப்படியில ஏறுற மாதிரி. முதல் படியில ஒழுங்கா காலடி எடுத்து வச்சு அடுத்த படி காலடி எடுத்து அடுத்த படி காலடி எடுத்து வச்சு மேல போக முடியும். ம். முதல் நாள் பாடம் புரியல, 2ஆவது நாள் பாடம் புரியல, 3ஆவது நாள் பாடம் புரியல, 4ஆவது நாள் கம்ப்ளீட்டா டோட்டலா எதுவுமே புரியாது. அப்ப அந்த பாடங்கள்ல அவங்களுக்கு சிரமம் ஏற்படும் போது அவங்களுக்கு துணைப்பாட வகுப்புகள் அவசியம் தான். சரி. ஆனா துணைப்பாட வகுப்புகள் வருஷம் முழுக்க படிக்கணுமா அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஆளை பொறுத்தது. ம். இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல ஒரே ஒரு சாப்டர் மாத்திரம் டவுட் இருக்குன்னா அந்த சமயத்துல மாத்திரம் அவங்க துணைப்பாட வகுப்புகள் எடுத்துக்கலாம். அப்புறம் அவங்க பாக்கி பாடங்கள்லாம் அவங்களால படிக்க முடியும், துணைப்பாட வகுப்புகள் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா இந்த மாதிரி துணைப்பாட வகுப்புகளுக்கு ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் போது சில விஷயங்கள் வந்து பேரண்ட் வந்து அவசியம் கண்டுபிடிக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த எடுக்கக்கூடிய டியூட்டர் வந்து குவாலிஃபைட் டியூட்டரான பயப்படாம உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்க எங்க படிச்சீங்க, என்ன உங்க குவாலிஃபிகேஷன், ஈவன் உங்க சர்டிபிகேட் காப்பியை நான் பார்க்க முடியுமா, நீங்க ரியலி குவாலிஃபைட் பர்சன் தானா, உங்களோட ரிவ்யூஸ் என்ன, யார் யார் உங்கள்ட்ட படிச்சாங்க, முன்னால படிச்சவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, இந்த கேள்வியெல்லாம் தாராளமா கேட்கலாம். நம்ம சாதாரணமா ஏதாவது ஒரு வேலை செய்யறேன், வீட்டுல ஒரு வேலை செய்யறேன்டா, அந்த கான்ட்ராக்டர் ஜாப் கொடுக்கறதுக்கு முன்னால நிறைய ரெக்கமெண்ட்ஸ் நம்ம வந்து கேட்போம். அதே மாதிரி அந்த ஆசிரியரை நம்ம கேட்கலாம். இப்போ ஒரு துணைப்பாட ஆசிரியரை வைக்கிறோம்னா நான் முதல்ல சொன்ன அந்த ஃபைலிங் சிஸ்டம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பையனுடைய எக்ஸாம் பேப்பர்ல எல்லாம் நீங்க வந்து ஃபைல் பண்ணி அங்க வைக்கணும். அந்த கொடுத்த ஹோம்ஒர்க் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அங்க வைக்கணும். அந்த துணைப்பாட ஆசிரியர் வைக்கும்போது அந்த ஃபைலை கொண்டு போய் அந்த டீச்சர்ட்ட கொண்டு போய் காமிக்கணும், அந்த டியூஷன் டீச்சர். இந்த ரீசன் என்னன்னா, ஒரு மருத்துவர்கிட்ட போனேன்னா மருத்துவர் முதல்ல சரி பிளட் டெஸ்ட் செஞ்சு ரிப்போர்ட் எடுத்துருவாங்கம்மான்னு அப்படிம்பாங்க. அந்த பிளட் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுப்பாங்க. இது போல ஒரு திறமை வாழ்ந்த ஆசிரியர் அந்த பாஸ்ட் எக்ஸாமினேஷன் பேப்பரை பார்த்தா இந்த பையனுக்கு எவ்வளவு நாள் ஹெல்ப் தேவை எளிமையான முறையில சொல்லிட முடியும். அந்த பையனுக்கு தோதுவான துணைப்பாட வகுப்புகளையும் தோதுவான புத்தகங்களையும் கண்டுபிடிச்சு அந்த பையனுடைய தரத்தை வந்து உயர்த்த முடியும். அந்த பேப்பர்ஸை வந்து கீப் அப் பண்ணிக்கிறது பேரண்ட்ஸ்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை காண்பித்து இந்த பாடங்கள்ல இந்த இடத்துல சறுக்கல் ஏற்படுது, அதை நம்ம சரி செய்யணும். இந்த துணைப்பாட வகுப்புங்கிறது ஒரு முக்கோணத்துடைய 3 வெர்டிசஸ் சொல்லுவோம். ஒன்னு வந்து அந்த டியூட்டர், இன்னொரு வெர்டெக்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட், இந்த தேர்ட் வெர்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பேரண்ட். இந்த பேரண்ட்ஸுடைய இன்வால்வ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நான் பணம் கொடுத்துட்டேன் அந்த பையன் படிச்சிருவான் அப்படின்னு மாத்திரம் விடக்கூடாது. அந்த ரெகுலரா எவாலுவேட் பண்ணி அடுத்த டெஸ்ட்ல எப்படி பண்றாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இம்ப்ரூவ்மெண்ட் வேற டியூட்டர் மாத்தணுமா, இல்ல வேற ஸ்கூல் மாத்தணுமா, வேற டியூஷன் ஸ்கூல் மாத்தணுமா, அதை கவனமா பண்ணாதான் அது வந்து பிரயோஜனம் வரும். டீச்சிங் வந்து சயின்ஸ் மாத்திரம் இல்ல கதை, நம்ம 2 பேருமே பேராசிரியரா இருக்கிறோம். டீச்சிங் வந்து சயின்ஸ் மாத்திரம் இல்ல, டீச்சிங் வந்து சயின்ஸ், மோரோவர் இஸ் a beautiful arts together. கண்டிப்பா. அதை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாத டீச்சர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எவ்வளவு வேணுமோ இருக்கலாம், ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இல்லாட்டி சரியான முறையில போய் ரீச் பண்ண முடியாது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு விளங்குற மாதிரி சொல்லி கொடுக்குற அந்த ஆர்டிஸ்டிக் கேப்பபிலிட்டி அந்த டீச்சர்ஸ்க்கு இருக்கணும். அது இருக்குதான் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி இடத்துல துணைப்பாட வகுப்புல வைக்கிறதா அந்த மாணவருக்கும் பிரயோஜனமா இருக்கும், அந்த பெற்றோர் செலவழிக்கிற தொகைக்கும் அது வந்து நல்ல வேல்யூ கொடுக்க. பிஸ்மி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை இப்ப நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இந்த முக்கோண உறவு சொன்னீங்க. ஒரு முக்கோணத்தினுடைய ஒரு முனையில வந்து மாணவன் அல்லது மாணவி, இன்னொரு பக்கம் அந்த ஆசிரியர், மற்றொரு பக்கம் பெற்றோர்கள். அதான் எப்போதுமே வந்து பெற்றோர்களும் வந்து பார்ட்னர்ஸ் இன் எஜுகேஷன், அந்த கல்வியில அவங்களும் ஒரு பங்குதாரரா ஒரு துணையாக இணைந்து பயணிக்கும் போதுதான் அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி. நிறைய ஃபேமிலியில நம்ம பாக்குறோம், பிள்ளைங்க நல்ல சிறந்து விளங்கி பிரகாசமா பல்கலைக்கழகத்துல படிச்சு பெரிய சாதனையாளர்களாக அவங்க எல்லாம் வராங்கன்னா அது சிறு பிள்ளையிலிருந்தே இந்த பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக அந்த ஒரு அந்த அந்த பயணத்துல வந்து அவங்க நிறைய தியாகங்களை செஞ்சிருப்பாங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அவங்களா அந்த அனுபவத்துக்கு முக்கியமான உதாரணம் நீங்கள் நானதான் கதை. நம்ம பெற்றோர்கள் நமக்கு செஞ்ச துவாக்களும், நம்ம பெற்றோர்கள் நம்ம கல்வியில வந்து நமக்கு கொடுத்த ஊக்கங்களும், நம்மளை கவனிச்சு அந்த படிப்புல வந்து நம்ம எப்படி முன்னேற்றமா செய்யறோம் அப்படின்னு ஒரு முறையும் நம்மளை பார்த்ததுன்னா அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையை கொண்டு அல்லாஹ் நம்ம இவ்வளவு சிறப்பாக்கி வச்சிருக்கோம். அல்லாஹ் பெரியவன் அல்ஹம்துலில்லாஹ். பொதுவா நமக்கு தெரிஞ்ச வகையில இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னா
அடிப்படையா வந்து அவங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கணும், மேத்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களாம்? மேத்தமேட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தா ஐடி கோர்சஸ்ல ஐடி சப்ஜெக்ட் படிக்கிறது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். எளிமையான முறையில் அவங்க படிக்க முடியும். அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு மேத்ஸ் இல்லாமலும் ஐடி சப்ஜெக்ட் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறத பத்தி தப்பு இல்லை. அதனால மேத்ஸ் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, நான் ஜுவாலஜி படிச்சிருக்கிறேன், ஐடியில் ஒரு குறிப்பிட்ட செக்டர்ல வந்து நான் எக்ஸல் பண்ண முடியும்னா தாராளமாக எக்ஸல் பண்ணலாம். இந்த மேத்ஸ் வந்து ஏன் ஐடிக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா, நீங்க கணினியை பார்த்தீங்கன்னா கணினியில் நம்ம கீபோர்டு இருக்கு, பாக்கி விஷயங்கள் இருக்கு, நம்ம ஆங்கிலத்தில் டைப் பண்றோம், பாக்கி எல்லாம் டைப் பண்றோம். அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸை பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா விதமான குறிப்புகளும் கணினி வந்து ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல தான் கன்வெர்ட் பண்ணும். சரி, வந்து பைனரின்னு சொல்லுவோம். சரி. தமிழ்ல கூட நமக்கு வந்து அந்த காலத்துல வந்து இதுக்கு ஒரு டேர்ம் அழகா போட்டிருப்பாங்க, இரண்டடி மானம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பைனரி, இட் ஹஸ் காட் ஒன்லி 2 terms. ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் சீக்வன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் பிரிக்கும். அப்ப இந்த சாஃப்ட்வேர்னு சொல்றோம், மென்பொருள்னு சொல்றோம்ல, ஐடியில பொதுவாக அந்த சாஃப்ட்வேர் தான் அவங்க எழுதுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் எழுதக்கூடிய ப்ரோக்ராமர் எல்லாம் ஒர்க் பண்ற கான்செப்ட் எல்லாம் ஒரு அப்டிராக்டா இருக்கும். அந்த மென்பொருள்ல வந்து ஒரு ஒரு ஹார்ட்வேரை உருவாக்குற மாதிரி இருக்காது, ஒரு மேஜையோ ஒரு நாற்காலியோ செய்யற மாதிரி இருக்காது. அவங்க ஒரு அப்டிராக்டான ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அதை வச்சு டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு தீர்வை வந்து கொண்டு வருவாங்க. இந்த அப்டிராக்டிசம் வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த காலத்துல படிச்சிருப்போம் இல்ல, நம்ம மேத்ஸ்ல சொல்லுவாங்க ஒரு அன்னோன் வந்து அது எக்ஸ்னு வச்சுக்குவோம் அப்படிம்பாங்க. அந்த எக்ஸ்ங்கிறது ஒரு அன்னோன், அந்த எக்ஸ் பில் பண்ணிட்டா அதை டபுள் பண்ணா அதுக்கு பேரு 2x. 5 சேர்த்தோம்னா 2x + 5. அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 2x + 5 ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரியே டெவலப் பண்ணிட்டே வருவாங்க. அப்ப அந்த கணிதம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கணினி துறையில வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், எளிமையா அதை புரிஞ்சுக்க முடியும். கணிதம் பேக்ரவுண்ட் இல்லாகட்டி கணினி துறையில வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கும். அதாவது கணினி தெரிஞ்சா கணக்கு தெரிஞ்சா அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ், அடிஷனல் பிளஸ் பாயிண்ட். ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். மேத்தமேட்டிக்ஸ் அப்ப தெரியலன்னா அதனால ஒன்றும் பாதகம் இல்லை, அது செய்யவே முடியாது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. செய்யவே முடியாத விஷயம் கிடையாது. கணிதம் தெரிஞ்சிருந்தா கணினி துறையில எக்ஸல் பண்றதுக்கு அட்வான்டேஜஸ் கொஞ்சம் கூட. இவங்க கொஞ்சம் ஈஸியா கேப்சர் பண்ணிக்குவாங்க. மேத்தமேட்டிக்ஸ் பேக்ரவுண்ட்ல ஈஸியா கேப்சர் பண்ணிக்குவாங்க. இதுல இந்த கேம் ப்ரோக்ராமிங், ரொம்ப அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் போகும்போது அங்க மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் எல்லாம் எக்ஸல் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு முக்கியமான கேள்வியை இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க வந்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு 38 ஆண்டுகளாக நீங்க வந்து இந்த பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. தேர்வுகள் வரும் பொழுது இந்த எக்ஸாமினேஷன் டைம் வந்ததோட வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க பரீட்சை எழுதுறதை விட பெற்றோர்கள் பரீட்சை எழுதுற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு டென்ஷன். பிள்ளைக்கு பிஎஸ்எல்இ இருக்கு, பிள்ளைக்கு ஓ லெவல் இருக்கு அப்படின்னு குடும்பமே சேர்ந்து பரீட்சை எழுதுற மாதிரி ஒரு பயம், இந்த எக்ஸாமினேஷன் நோக்கி அந்த தேர்வை நோக்கிய ஒரு ஃபியர், அப்புறம் ஒரு வீடெங்கிலும் ஒரு பெரிய மன அழுத்தம், எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரெஸ். இது அந்த குறிப்பா அந்த பிள்ளைங்க மாணவர்கள் இந்த எக்ஸாமினேஷனுடைய பயம், தேர்வை பற்றிய பயம், அந்த மன அழுத்தம், இதை எப்படி அவங்க சமாளிக்கலாம், எப்படி வந்து அவங்க எதிர்கொள்ளலாம், பேரண்ட்ஸ் எப்படி இந்த விஷயத்துல நடந்துக்கணும், இதை பற்றி நீங்கள் அந்த மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன, பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? இது ஒரு மிகச்சிறந்த கேள்விக்காக. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அந்த எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து மாணவர்கள் வந்து சரியான முறையில எதிர்கொள்ளணும். ஆமா, ஒரு விஷயத்துல ஏன் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி, நான் வந்து ஊருக்கு போகணும், இந்தியாவுக்கு போகணும், டிராவல் பண்ணணும். இந்த டிசம்பர்ல டிராவல் பண்ணணும்னா கிட்டத்தட்ட நம்ம பெண்கள், நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஆகஸ்ட்ல இருந்தே இதை பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, டிசம்பர்ல தான் ஊருக்கு போவாங்க. ஆகஸ்ட்ல இருந்தே தேக்காக்கு போய் ஜாமான் வாங்கணும், துணி கடையில அம்மாக்கு இது வாங்கணும், கோடாலி தைல வாங்கணும், டைகர் பாம் வாங்கணும், எல்லாத்தையும் ப்ரீ பிளான் கரெக்டா பண்ணி ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சா செப்டம்பர்ல ஒரு 50 கிலோ உங்களுக்கு ரெடி ஆயிரும். ரெடி ஆயிரும். அவங்க நவம்பர் 15ஆம் தேதி ஸ்கூல் ஹாலிடே விட்டு போகும்போது வந்து கரெக்டா எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி நீட்டா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. 15ஆம் தேதி ஸ்கூல் முடிஞ்ச உடனே இந்த 2 வாரம் முடிஞ்ச உடனே கரெக்டா ஃபிளைட் டயத்துக்கு சரியா போயிடுவாங்க. சரி, இதுல இன்னொரு உதாரணம் எடுப்போம். சரி, நாளைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு வைங்களேன், எவ்வளவு சிரமம் நமக்கு ஏற்படும். ஆமா, ஜாமா வாங்குறதா, எங்க போறது, முஸ்தபா என்ன திறந்திருக்குமா, அங்க போய் ஜாமா வாங்கலாமா, இங்க போய் ஜாமா வாங்கலாமா, என்ன செய்யணும். இதே எக்ஸாம்பிள் தான் எக்ஸாமினேஷன் நம்ம எடுத்துருப்போம். சரி, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா டெஃபினட்டா ஸ்ட்ரெஸ் கூட தான் இருக்கும். கரெக்ட். எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து டிசம்பர் மாசத்துல எக்ஸாம் வருது, நவம்பர் மாசத்துல எக்ஸாம் வருதுன்னா அக்டோபர் மாசத்துல ப்ரிப்பேர் பண்ண முடியாது.
ஜனவரி 2 ஸ்கூல் திறந்ததுலேருந்து எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணும். வெரி குட், முக்கியமான பாயிண்ட் அது. அட்வான்ஸ் பிளானிங் வந்து இருந்தா ஸ்ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது, பரீட்சை நெருங்கி வர்ற காலத்துல கிட்டத்தட்ட பரீட்சைக்கு 1 மாசத்துக்கு முன்னால நம்ம மோக் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஆமா, என்ற படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் நம்ம இந்த பிராக்டிஸ் கொடுப்போம். நீங்களும் கத்துக்கக்கூடிய ஆமா. யூனிவர்சிட்டி மாதிரி மாணவர்களுக்கு மாதிரி மாதிரி வினாத்தாள். மாதிரி வினாத்தாள் கொடுப்போம். இந்த சரி. மாதிரி வினாத்தாளை செய்யும் போது எக்ஸாம் கண்டிஷன்லயே செய்யணும். எக்ஸாம் கண்டிஷன்ல என்ன செய்யணும்? எக்ஸாமினேஷன் ஹால்ல ஒரு சூப்பர்வைசர் இருப்பார். நம்ம காப்பி அடிக்க முடியாது, புக்கை பார்க்க முடியாது, அந்த எதையும் பண்ண ஃபீலிங்ல முடியாது. அந்த ஃபீலிங்ல அந்த பிரஷரோட செஞ்சு பார்க்கணும். அதே ஃபீலிங்ல செய்யணும். சரி. கொஸ்டின் நம்பர் 1 இருக்குன்னு வச்சுங்க. அந்த சரி. கொஸ்டின் நான் எப்போதும் என் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு இதை அவசியம் சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுவேன். அந்த சரி. கொஸ்டின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 10:05க்கு ஆரம்பிக்கிறியா, 10:05 அங்க எழுது. சரி. ஆன்சர் பண்ணி முடிக்கிறது 10:08க்கு முடிக்கிறியா, 10:08 அங்க எழுது. சரி. அடுத்த கொஸ்டின் 10:08க்கு ஆரம்பிக்கிறியா, 10:08 எழுது. 10:15க்கு முடிக்கிறியா, 10:15 அங்க எழுது. ஒரு கொஸ்டினை ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் எழுதிட்டே வா. நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேப்பரை மார்க் பண்ணிட்டு, இந்த கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டினுக்கு 3 நிமிஷம் இருக்கு, 7 மார்க் கொஸ்டினுக்கு 7 நிமிஷம் இருந்தா உன் டியூரேஷன் கரெக்ட். 3 மார்க் கொஸ்டினுக்கு 3 நிமிஷம் எடுத்திருக்கு, 7 மார்க் கொஸ்டினுக்கு 14 நிமிஷம் எடுத்திருக்கேன்டா, அந்த 7 மார்க் கொஸ்டின்ல என்ன கான்செப்ட் உனக்கு விளங்கல, அதை இமீடியட்டா நீ ட்ரபிள் ஷூட் பண்ணு. அந்த டைமிங் ஏன் ப்ரொபோர்ஷனேட்டா வரல? பேனாவை அங்க குத்திக்கிட்டே இருக்கிற, பேனா அங்க குத்திட்டு இருக்குன்னா உனக்கு அந்த கான்செப்ட் விளங்குற. அப்ப உடனே நீ எழுதின குறிப்பு புத்தகத்தை ஜேர்னல் எடு. இந்த சாப்டர் 2ல நீ வீக்கா இருக்கிற, அந்த சாப்டர் 2 உடனே ரிவைஸ் பண்ணு. அடுத்த மார்க் எக்ஸாமினேஷன் பேப்பர் போடுறதுக்கு முன்னால சாப்டர் 2 ரிவைஸ் பண்ணிட்டு போட்டேன்னா அடுத்த மார்க் எக்ஸாமினேஷன் நீ இன்னொரு பேப்பர் பண்ணும்போது சாப்டர் 2ல டவுட் இருக்காது. கரெக்ட். சோ அந்த மார்க் எக்ஸாமினேஷன் பிராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது இந்த ஸ்டடி படி நம்ம முதல்ல சொன்ன பாத்தீங்களா, ஒரு நல்ல தோழமை ஏற்படுத்திக்கணும். படிக்கிற பையன் ஒரு நல்ல தோழமை ஏற்படுத்திக்கிட்டு அந்த படி வந்து உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம். கரெக்ட். டைனிங் டேபிள்ல 2 பேரும் உட்காந்துக்கலாம். அம்மாட்ட கொஞ்சம் டீ போட்டு வாங்கிக்கலாம். உட்காந்து 2 பேரும் அழகா ஒரு மணி நேரம் எக்ஸாமா 2 மணி நேரம் எக்ஸாம் நீட்டா பண்ணுங்க. மறுநாள் நீ அவங்க வீட்டுல போய் பண்ணு. பேரண்ட்ஸ்களுக்கு எந்த ஃப்ரெண்டு கூட பையன் பழகுறான்னு பாத்துக்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். உன்ட நண்பர்கள் யாரு, அவன் எந்த பிள்ளையோட பழகுறான், அந்த பிள்ளையுடைய தகுதி என்ன, எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிறது வாய்ப்பா இருக்கும். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இந்த பையன் படிக்கிறான், செகண்டரி 3 படிக்கிறான், செகண்டரி 3ல நம்ம ரிலேட்டிவ்ஸ்லயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை யார் யார் பையங்க இருக்காங்க, என் வீட்டுக்கு வர சொல்லுங்க, நீங்க எல்லாரும் இங்க பரிச்சை செய்யட்டும், நான் பாத்துக்கிறேன், அடுத்த வாரம் உங்க வீட்டுல செய்யட்டும். இந்த மாதிரி ஏற்படும் போது அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் ஏற்படும். ஒருத்தவங்க உதவி செஞ்சுக்குவாங்க. அவங்க பையங்களுக்கு பத்தில போரிங் இருக்காது படிக்கிறதுக்கு. இந்த மார்க் எக்ஸாமினேஷன் பேப்பர் வந்து அவசியம் ரொம்ப முக்கியம். துணைப்பாட வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் நான் ஜனவரியில ஆரம்பிக்கிறேன் கோர்சஸ்னா, ஓ லெவல் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஜூன் ஜூலைல சிலபஸை கவர் பண்ணி முடிச்சுட்டு ஜூலைல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 12 பேப்பர் வந்து மார்க் எக்ஸாமினேஷன் வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஒரு 10 தடவை தேர்வு எழுதுற மாதிரி அந்த ஃபீலிங், அந்த நம்பிக்கையை கொடுத்துறோம் நம்ம. அவ்வளவுதான். ஒரு 10 சாப்டர் இருக்கும், 10 சாப்டர்ல மிஸ்டேக் பண்ணுவோம், பண்ணிக்கிட்டே இரு, மிஸ்டேக் பத்தி கவலைப்படாத, பண்ணிக்கிட்டே இரு, ரிவைஸ் பண்ணிட்டு உடனே நீ மிஸ்டேக் உடனே ரிவைஸ் பண்ணு. அடுத்த டெஸ்ட்ல அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது, வேற மிஸ்டேக் பண்ணு. அப்படியே ஒரு மிஸ்டேக்கா ரிஃபைன்மெண்ட் வரும்போது பையனுக்கு இந்த கான்பிடன்ஸ் வந்துடும். இந்த மார்க் எக்ஸாமினேஷன் ரொம்ப 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 முக்கியம். ரெண்டாவது வந்து அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். பரீட்சைக்கு முதல் நாள் இரவு நல்லா தூங்கணும். அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் உட்காந்துட்டு படிக்க கூடாது. அதுக்குதான் அந்த ஜேர்னல் புக் எழுத சொன்னேன். அந்த ஜேர்னல் புக்கை மாத்திரம், அந்த குறிப்புகளை மாத்திரம் ரிவைஸ் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகும்போது வெறும் வயத்தோட போகக்கூடாது. ஒழுங்கான ஒரு நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகணும். வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி ஒண்ணுமே சாப்பிடாம அசிடிட்டியோட எக்ஸாமினேஷன் ஹால்ல போய் உட்காரக்கூடாது. ஒரு ட்ரிங்க்ஸை குடிச்சுக்கிறேன், அங்க போய் கேக்க சாப்பிட்டுக்கிறேன் இல்லாம ஒழுங்கான சாப்பாட்டை கரெக்டா சாப்பிட்டுட்டு எக்ஸாமினேஷன் ஹால்ல போய் உட்காரணும். ரெண்டாவது, பரீட்சைக்கு எந்த பேனா கொண்டு போறீங்களோ அதே பேனாவை வீட்டுல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணணும். இங்க எக்ஸாம் கொண்டு போய் அங்க எழுதாத பேனா கொண்டு போய் முடிக்க கூடாது. எந்த பேனா கொண்டு போறீங்களோ அதே பேனா வச்சு வீட்டுல பிராக்டிஸ் பண்ணணும், அதே பேனா வச்சு உங்களுக்கு எக்ஸாம் எழுதணும். அப்ப அந்த ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டா வந்து இந்த மாதிரி சிறு சிறு குறிப்புகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாமை பத்தி கவலைப்பட தேவையில்லை. எல்லாரும் எக்ஸாம் எழுதித்தான் ஆகணும், எழுதாம அதை விட்டு தப்பிக்க முடியாது. அதை எப்படி கன்குவர் பண்றவங்க தான். பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம், மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கலாம். இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை, படிக்கிறவளே நீ படிச்சுட்ட, நல்ல விதமா போய் திருப்தியா எழுதிட்டு வா, இறைவன் உனக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற அந்த வாழ்த்தோட பிள்ளைய பிளஸ் பண்ணி அனுப்பினோம்னா அவன் நல்ல விதமா அழகா சிறப்பா செஞ்சுட்டு வரப்ப வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமையும் பரீட்சை சமயத்துல ஒரு ஸ்மூத்தான பீரியடா வச்சு அந்த பையன் கரெக்டா எழுதிட்டு வர்றது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா என்னதான் வருடம் முழுக்க படிச்சாலும் அந்த 2 மணி நேரத்துல அந்த தாள்ல எழுதக்கூடியதுதான் அந்த மதிப்பெண்ணை வந்து தீர்மானிக்கிறதா இருக்கும். அந்த மதிப்பெண் தான் அந்த பையன் எடுக்கக்கூடிய ஃபியூச்சர் கோர்சஸ். ஸ்கூல்ல இருந்து பாலிடெக்னிக் போறாரு, இல்ல யூனிவர்சிட்டி ஜேசி போறாரு, அவர் எடுக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாம் அந்த எக்ஸாமினேஷன் இந்த 2 hours தான் அவருக்கு வந்து தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். அதனால அவர் தகுந்த மனநிலையோட அங்க போறதுக்கு அந்த பேரண்ட்ஸ் டே பிளஸிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நேரத்தை வந்து கவனத்தில் கொண்டு ஏர்லியாவே எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற எந்த டிராபிக்லயும் வேற எதுலயும் சிக்கிறாம ஏர்லியா போய் எக்ஸாமினேஷன் ஹால்ல போய் அமர்ந்திருந்து பரீட்சையை அட்டன் பண்றது ரொம்ப முக்கியம். கல்விதான் இந்த உலகத்திலேயே வந்து அழிக்க முடியாத ஒரு செல்வம் என்பது உலகம் அறிந்த ஒரு உண்மை. இன்றைக்கு சிங்கப்பூர் வந்து உலக முன்னணியில நிக்குதுன்னு சொன்னா அந்த ஸ்கில்ஸ், மெரிட்டோக்ரசி, தகுதி, லைஃப் லாங் லேர்னிங். நமது சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் என்ற ஒரு ஸ்கீமை வச்சு எல்லோரும் உங்களுடைய தகுதிகளை, உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள், தொடர்ந்து நீங்கள் வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொண்டே இருங்கள் என்பதுதான் நம் சிங்கை அரசினுடைய ஒரு தாரக மந்திரம். அந்த வகையில் அம்மான்லா இந்த வாழ்நாள் கல்வியினுடைய முக்கியத்துவம் அது ஏன் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன? இந்த வாழ்நாள் கல்வி இருக்கு, இது ரொம்ப ரொம்ப அவசியம் காது, அது ரொம்ப முக்கியம். இப்ப ஸ்கில்ஸ் ஃபீச்சரை பத்தி நீங்க சொன்னீங்க. ஆமா, ஸ்கில்ஸ் ஃபீச்சர்ல வந்து கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட கோர்ஸ்கள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா, 4,000 வெள்ளிக்கு மேல அரசாங்கம் வந்து ஸ்கில் ஃபீச்சர்ல ஒவ்வொருவருக்கும் பணத்தொகையை கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, இதை கொண்டு அவங்க சப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு ஹாபியா இருக்கலாம். இப்போ ரிட்டையரியா ஒருத்தர் இருக்கிற ஒரு ஹாபியா இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கணும் அப்படின்னா அவசியம் இந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் தொகையை யூஸ் பண்ணி அவங்க படிக்கக்கூடிய கோர்ஸ் வாய்ப்பு வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இந்த வாழ்நாள்களுடைய முக்கியத்துவத்தை நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி 38 ஆண்டுகளா மாணவர்களோட இருக்கிறேன். என்னை விட 1/3 வயது குறைந்த மாணவர்கள் கூட தான் டெய்லி கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நான் செலவழிக்கிறேன். ஆமா. அப்ப அந்த மாணவர்கள்ட்ட வந்து நெருக்கமா பேசக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு இறைவன் கிருபையால அதிகமா இருக்கு. இப்போ மாணவர்கள்ட்ட பேசும்போது அவங்க கேட்பாங்க, சார் நான் படிச்சுட்டேன், கிராஜுவேட் ஆகிட்டேன், கிராஜுவேட் ஆகி போனாலும் கம்ப்ளீட்டா தொடர்புல இருப்பாங்க. நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நான் ஒரு நல்ல முதலீடு செய்யணும், என்ன செய்யலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்பாங்க. அப்ப கேட்கும்போது எனக்கு ஒரு ஆங்கில பழமொழி ஞாபகம் வரும். 3 வார்த்தை தான், ரொம்ப முத்தான வார்த்தை. இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். சரி. முதலீடு உன்னில் செய்க அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். அப்ப அந்த பையன்கிட்ட நான் கேட்பேன், இன்னைக்கு நீ ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்க, ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் வாங்கிட்டு இருக்க, படிச்சுட்டு கிராஜுவேட் ஆயிட்ட, சந்தோஷம், ஒரு நல்ல வேலையிலையும் சேர்ந்துட்ட, ஒரு சம்பளம் உனக்கு வருது. உன்னுடைய படிச்ச லைன்லயே நீ ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும்னா, ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் எடுக்கணும்னா எவ்வளவு செலவாகும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஒரு கேஷுவலா பேசும்போது அந்த பையன் சொல்லுவாரு, என்ன சார் ஒரு 10,000 வெள்ளி செலவாகும் சார், ஒரு சர்டிபிகேஷன் படிச்சேன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த 10,000 வெள்ளி சர்டிபிகேஷன் படிச்சேன்டா ஒரு மாசம் உனக்கு எவ்வளவு சம்பளம் வந்து அதிகமா கிடைக்கும் அந்த சர்டிபிகேஷனை கொண்டு? என்ன சார் ஒரு 500 வெள்ளி கிடைக்கும், தாராளமா ஒரு 500 வெள்ளி குறைஞ்சபட்சம் கிடைக்கும். ஓ 500 வெள்ளி கிடைக்குமா? 500 வெள்ளி ஒரு மாசத்துக்கு சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு 500 × 12 போட்டா 6,000 வெள்ளி கிடைக்கும் சார். 6,000 வெள்ளி உனக்கு கிடைக்குது, ஆனா நீ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000 வெள்ளி. அப்ப 6,000 வெள்ளி 10,000 வெள்ளி கனெக்ட் பண்ணா கிட்டத்தட்ட 60% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருது தம்பி. ஐ திங்க் இதுதான் நான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறேன். உலகத்துல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு 60% ரிட்டர்ன் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பார்க்கல. அதனாலதான் இந்த இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப்ங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்நாள் கல்விங்கிறது உனக்கு ரொம்ப முக்கியம். நீ சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொண்டு வேற செலவழிக்கிறத விட முதல் செலவு நீ மாஸ்டர்ஸ் பண்ணாட்டி உடனடியா மாஸ்டர்ஸ் பண்ணிடு. இல்ல மாஸ்டர்ஸ் பண்ணதை கொஞ்சம் நாள் எடுக்கண்டா, உன் ஸ்கில் அப் பண்றதுக்கு சர்டிபிகேஷன் பண்ணி சேலரிஸ் தகுதிகளை வந்து உயர்த்திக்க, அடுத்த லேயருக்கு நீ போய்க்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பல பேர் சொல்ற விஷயம், நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு நேரம் இல்ல. இந்த நேரம் இல்லைங்கிறவங்க தான் பெரும்பாலான பேரு பொழுத போக்குறதுக்காக சோசியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு பொழுது இல்ல போக்குறதுக்கு, பொழுது போக்குறதுக்காக சோசியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்க்ரோல் பண்றாங்க, நான் சொல்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணுங்க தப்பு இல்ல, என்டர்டைன்மெண்ட் ஒரு 50% வச்சுங்க,
அதே ஸ்க்ரோலிங்லயே எஜுகேஷனல் வீடியோஸ் நிறைய இருக்கு, அதை ஒரு 50% ஃபாலோ பண்ணுங்க. உங்க இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல்லா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடியவங்க, அனுபவம் வாய்ந்த மூத்த முன்னோடிகள் இருக்காங்கல்ல, அவங்க கூட தொழில்முறை தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை தான். ஆனா அந்த மூத்தவர்கள்ட்ட உள்ள அனுபவத்திலேருந்து நீங்க ஒரு சாறை பெறலாம். அந்த விஷயங்களை பெற்று உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணீங்க. நாலேஜ்ங்கிறது புக்ஸ்ல மாத்திரம் இல்ல, பாட அறிவு மாத்திரம் இல்ல, பட்டறிவு நாலேஜ் தான். அந்த எல்டர்லி பீப்புள் உங்க இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசி நீங்க கத்துக்கக்கூடிய நாலேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதுவும் ஒரு வாழ்நாள் கல்வி தான். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன். மோட்டிவேஷனல் ஒர்க் ஷாப்லாம் பேசும்போது ஒரு உதாரணம் சொல்லுவேன். ரெட் கார் தியரின்னு ஒரு தியரி சொல்லுவாங்க. ரெட் கார் தியரின்னு. அப்ப அந்த இடத்துல கேட்போம், இன்னைக்கு காலையில வரும்போது எத்தனை சிகப்பு கார் வந்து ரோட்ல பாத்தீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்போம். பெரும்பாலான பேர் சொல்லுவாங்க, ஞாபகம் இல்ல, எத்தனை கார் பார்த்தேன்னு ஞாபகம் இல்ல. சிகப்பு கார் ரோட்ல போச்சா இல்லையா? போச்சு, ஆனா எத்தனை கார் பார்த்தேன்னு ஞாபகம் இல்ல. சரி, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எத்தனை சிகப்பு கார் நீங்க பாக்குறீங்களோ அந்த நம்பர் பிளேட்டோட போட்டோ எடுத்தீங்கன்னா, ஒரு போட்டோக்கும் நான் உங்களுக்கு 100 எழுதி தரேன் அப்படின்னு சொன்னேன்னா, இன்னைக்கு எத்தனை காரை பார்த்திருப்பீங்க காலையில இருந்து அப்படின்னு கேட்டா எல்லாரும் கை தூவோம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 கார் பார்த்துருவோம் சார் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல நோக்கமும் அவசியம் சிகப்பு காரை பார்த்து போட்டோ எடுக்கணும்னு நோக்கமா இருக்கு இல்லையா? வாழ்க்கை பயணத்தில் நடந்துட்டு இருக்கும் போதும் பலவிதமான சிகப்பு கார்கள் வாய்ப்புகள்னு போயிட்டு இருக்கும். அந்த வாய்ப்புகளை பார்த்து போக்கஸ்டா இருந்தா தான் நம்ம போட்டோ எடுக்க முடியும். போட்டோ எடுத்தா தான் பணம் சம்பாதிக்க முடியும். போட்டோ எடுக்காம அப்ஜெக்டிவ் பார்க்காம வந்தோம்னா எத்தனை சிறப்பு கார் முன்னால போனாலும் தெரியாது. அந்த வாழ்நாள் கல்விங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளுக்கு வந்து நமக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அது அவசியம் ஒவ்வொருத்தவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். கல்விக்கு வந்து வயதே கிடையாது. கல்வியில தான் ஒரு ஒரு பாட்டு சொல்லுவாங்கல்ல, வெள்ளத்தால் அழியாது, வெண்தனலில் வேகாது, கொள்ளையிட முடியாது, கொடுத்தாலும் குறையாது. இது நாளுக்கும் பொருத்தமான ஒரே விஷயம் கல்விதான். அந்த கல்வியே தான் செல்வம். அந்த செல்வத்தை சம்பாதிக்கணும்னா ஒரே வழி வாழ்நாள் கல்விதான். அது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லோரும் அதை அவசியம் செய்யும். அருமையா சொன்னீங்க. இந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சரை எனக்கு தெரிஞ்சு நிறைய இல்லத்தரசிகள் இன்னும் பயன்படுத்தாமல் இருப்பதாக நான் கருதுகிறேன். என்னுடைய பார்வையில ஈவன் என்னுடைய கிளையன்ட்ஸ், அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு இப்ப ஒரு 4000 வெள்ளி 5000 வெள்ளி அவங்க அக்கௌண்ட்ல இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துவது என்று அவர்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்து சற்று குறைவாகவே இருக்கிறது. எனவே பிஸ்மி வானொலியை சிங்கப்பூரிலே தற்போது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களும், குறிப்பாக இல்லத்தரசிகள், உங்களுக்கு பிடித்த எத்தனையோ கோர்சஸ் இருக்கு, நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க. எந்த ஃபீல்டுல உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கு, குக்கிங்ல ஆர்வம் இருக்கா, அல்லது கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல ஆர்வம் இருக்கா, தையல்ல ஆர்வம் இருக்கு, எந்த ஃபீல்டுல உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த பணத்தை அரசாங்கம் உங்களுக்காக வழங்கிய அந்த மானியத்தை உடனடியாக அதை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய திறமையை மேம்படுத்திக்கிங்க. அதன் மூலமாக நீங்களும் முன்னேறுவது மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் நீங்க ஒரு வழிகாட்டுவதற்கு அது மிகுந்த ஒரு உதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே பிஸ்மி நேயர்களுக்கு சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மிகச்சரியான அறிவுரை. மிகச்சரியான அறிவுரை. அமானுல்லாவுக்குள்ள ஒரு கவிஞர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். கணக்கு வாத்தியார் கவிஞரானது எப்படி? கணக்கு, ப்ரோக்ராமிங், ஐடி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே ஒரு ரொட்டீனா உள்ள ஒரு டாபிக். இதை செஞ்சா 1+2 3, 3+2 5 அந்த ரெகுலர், அதே மாதிரி ரெகுலரா போடக்கூடிய ஒரு டாபிக். அப்போ ஒரு அவென்யூ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு அவென்யூ தேவைப்பட்டது. அப்ப தேவைப்படும் போது இப்போ உங்களை போல நண்பர்கள், நல்ல சிறந்த நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்கோம். என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கூல் லெவல் வரைக்கும் நீங்க தமிழ் படிச்சிருக்கீங்க, நல்லா காலேஜ்லயும் 2 வருஷம் தமிழ் படிச்சிருக்கிறோம். அப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தமிழும் ஓரளவுக்கு பேசும்போது இதுலயும் எழுத ஏன் முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னா, வேற நான் முறையா கவிதையோ படிச்சவங்க கிடையாது. அதுல உள்ள பாயிண்ட் என்னன்னா, நபி மொழி கருத்துக்கள், இறைமறையில சொல்லப்பட்ட கருத்துக்களை ஒரு கவிதையிலையும் ஒரு பதிவு அதுல இருக்கும், ஒரு குறிப்பிட்ட கோடு அதுல இருக்கும். இதை எளிமையான தமிழ்ல எப்படி சொல்லலாம்,
எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய வழி எப்படி சொல்லலாம், இறைமறை கருத்துக்களையும் நபிமொழி கருத்துக்களையும் நீதி கருத்துக்களையும் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் எழுத முயற்சி செஞ்சுட்டு வர்றேன். ஓரளவுக்கு நண்பர்கள் சொல்றாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, சில தவறுகள் இருந்தாலும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்ல, உண்மையிலேயே ரொம்ப நல்லா எழுதுறீங்க, ஆமா ரொம்ப அற்புதமா எழுதுறீங்க. திருத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நிறைய வாழ்வியல் கருத்துக்களை நீங்க சொல்றீங்க அதுல. அதான் அதாவது நீங்க எழுதுனதுல எனக்கு மனசுல பதிஞ்ச பல கருத்துக்கள் இருக்கு. அதுல ஒன்னே ஒண்ணு சொல்றதா இருந்தா, நீங்க வந்து சம்பாதிக்கிறதை விட குறைச்சலா செலவு பண்ணுங்க. அதாவது சேமிச்சு வச்சுட்டு இந்த மாசம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல சேமிப்புக்குன்னு ஒதுக்கிருங்க. சேமிப்புன்னு ஒதுக்கிட்டு பாக்கி பணத்தை நீங்க செலவு பண்ணுங்கன்னு ஒரு தடவை நீங்க எழுதிருந்தீங்க. அது இன்னும் மனசுல அப்படியே நிக்குது. இது போன்ற கருத்துக்கள் வந்து தொடர்ந்து எழுதுங்க அமானுல்லா. நிறைய வாழ்வியல் செய்திகள் மக்களுக்கு போய் சேரட்டும். இப்ப நிறைவாக உங்களிடத்துல ஒரு கேள்வி, இது முக்கியமான ஒரு கேள்வி. என்னன்னா, உலகின் பல திசைகளிலிருந்து பிஸ்மி வானொலியை வந்து மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள், நேயர்கள், பெரியோர்கள், இல்லத்தரசிகள், இவங்க எல்லோரும் அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய குவாலிட்டிஸ், பண்புகள் அல்லது விழுமியங்கள் என்றால் நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இந்த விழுமியங்கள் குவாலிட்டிஸ் சொல்றோம்ல, அதுல வந்து மெயினா வந்து மாணவர்களுக்கும் சொல்றது உண்டு. நம்ம பொதுவா ஒர்க் ஷாப்ஸ்ல பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பேசும்போது ஷேர் பண்ற பாயிண்ட்ஸ். நம்பர் 1, எஜுகேஷன். நம்ம எங்க சுத்தினாலும் கல்வியாளர் தான், நம்ம அங்கதான் வந்து நிற்போம். நம்பர் 1 வந்து எஜுகேஷன். அது உலக கல்வியா இருக்கலாம், மார்க்க கல்வியா இருக்கலாம், பொதுவான கல்வியா எது வேணா இருக்கலாம், ஒரு ஸ்கில்ஸாவும் இருக்கலாம். அதை லைஃப் லாங் லேர்னிங்கா நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். லைஃப் லாங்கா ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 பக்கங்களாவது புதிய விஷயங்களை நம்ம படிக்கணும். அது இன்டர்நெட்ல படித்தாலும் சரி, தாள் சம்பந்தமான புத்தகத்துல படித்தாலும் சரி. இந்த எஜுகேஷன் வந்து விடவே கூடாது, அதை தொடர்படியா படிச்சுட்டு வரணும். அது நம்பர் 1. நம்பர் 2, ஃபேமிலி, குடும்ப அமைப்பு. நம்ம எல்லாருமே பிஸியா தான் இருக்கோம் சிங்கப்பூர்ல. யார்கிட்ட கேட்டாலும் யாரும் ஃப்ரீயா இருக்கும்னு சொல்றது இல்லை. எல்லாருக்கும் வேலை இருக்கு, டெலிவரபிள்ஸ் இருக்கு, டார்கெட்ஸ் இருக்கு, பில்ஸ் இருக்கு, எல்லாருமே பிஸியா இருக்கிறோம். ஆனா நம்ம செய்ய வேண்டியது 2 விஷயங்கள் குடும்பத்துக்காக செய்யணும். மினிமலி ஒரு மீல் டெய்லி ஃபேமிலி மீலா போன கையில எடுக்காம எல்லோரும் உட்காந்து ஒரே நேரமா ஒரு மீல் சாப்பிடணும். அதுக்கு பொதுவாக சூட்டபிளா உள்ள மீல் வந்து டின்னர் டைமா இருக்கும். நான் பெரும்பாலும் லஞ்ச் டைம்ல வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைங்க ஸ்கூல் போயிடும், பாக்கி எல்லாம் போயிடும். அந்த டின்னர் டைம் வந்து ஒரு மீல் ஃபேமிலியா சாப்பிடும்போது அங்க ஒரு ஷேரிங்கும் ஒரு பாண்டிங் இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூல்ல நடந்ததை சொல்லுவாங்க, தகப்பனார் ஆஃபீஸ்ல நடந்ததை சொல்லுவார். ஸோ மனைவி வேலைக்கு போனாங்கன்னா அவங்க அலுவலகத்தில் நடந்ததை சொல்லுவாங்க, வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டில் உள்ள சேலஞ்சஸ் சொல்லுவாங்க. இது ஒரு ஷேரிங் செஷனா இருக்கும். இது அவசியம். டெய்லி ஒரு ஃபேமிலி மீல் எல்லாரும் ஒன்னா தான் சாப்பிடணும். நான் அப்புறம் சாப்பிட்றேன், நான் பின்னால சாப்பிட்றேன், நான் அப்புறம் சாப்பிட்றேன் இல்லாம எல்லாரும் ஒரே நேரத்தில் உட்காந்து ஒன்னா சாப்பிடணும். அப்புறம் வாரம் ஒரு தர முழு குடும்பமும் ஒரு அவுட்டிங் வாக்கிங் செஷனுக்கு போகும். நான் வந்து ஜாமான் வாங்க போங்கன்னு சொல்லல, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போங்கன்னு சொல்லல, ஒரு என்டர்டைன்மெண்ட் போங்கன்னு சொல்லல. ஒரு ரெகுலர் வாக்கிங் செஷனுக்கு, ஒரு நடைப்பயிற்சிக்கு குடும்பமா போகணும். நான் நடைப்பயிற்சி அடிக்கடி செல்வேன். பல இடங்கள்ல பாக்குறேன், குடும்பமா பிள்ளைகளோட, தகப்பனார் தயார் பிள்ளைகளோட பார்க்கல அழகா பேசிட்டு வீக்கெண்ட்ல நடந்து வர்றாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹெல்த்தியா எக்ஸசைஸ் பண்றாங்க. ஸோ இந்த 2 விஷயங்களை கரெக்டா கடைபிடிச்சாலே அந்த ஃபேமிலியில வந்து ஒரு ரியல் பாண்டிங் வந்து ஏற்படக்கூடும். டெய்லி ஒரு மீல், வாரத்துக்கு ஒரு வாக்கிங் செஷன். அப்புறம் ஃபேமிலி தான் ஆல்வேஸ் சொசைட்டிக்கு வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட் அப்படிங்கிறத கவனத்துல கொள்ளணும். நம்ம தாய் தந்தையர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பிள்ளைகளும், பிள்ளைகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தாய் தந்தையரும் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். இது 2வது. 3வது விஷயம் ஃபைனான்ஸ். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி சம்பளம் வாங்கின உடனே ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து தர்மத்துக்காக முதல்ல ஒதுக்கி வைக்கணும். அது ஒரு குறைஞ்ச தொகையா இருக்கலாம், நம்ம சதக்கான்னு சொல்லுவோம், தர்மம்னு சொல்லுவோம், அதுக்கு ஒதுக்கி வைக்கணும். 2வதா ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் சேலரிய முதல்ல சேவிங்ஸ்ல போட்டுறணும். அந்த பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை வச்சு தான் உங்க எக்ஸ்பென்சஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஈக்குவேஷனுடைய
மெத்தடை வந்து மாத்தணும். ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் சேவிங்ஸ். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் சேவிங்ஸை மாத்தி இன்கம் மைனஸ் டொனேஷன் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் எக்ஸ்பென்ஸ். சம்பளத்துல முதல்ல தானத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கி வச்சுட்டு, சேவிங்ஸ் குறிப்பிட்ட தொகை ஒதுக்கி வச்சுட்டு, அது எவ்வளவு நீங்க முடிவு எடுத்தீங்க ஒதுக்கி வச்சுட்டு, பாக்கி தொகையில செலவு பண்ணும்போது அது இந்த தானம்ங்கிறது உங்களுக்கு பெரிய பரக்கத்தை, பெரிய அபிவிருத்தியை கொண்டு வரும். அது அனுபவபூர்வமா நாமளும் நண்பர்களும் எல்லாருமே உணர்ந்தது. இது எல்லாமே இருந்தும் இந்த 4வது விஷயம் இல்லாகட்டி பெரும் நஷ்டம் ஏற்பட்டுரும். 4வது விஷயம்னா ஹெல்த், உடல் நலம். உடல் நலம். தமிழ்ல இன்னொரு ஃபேமஸ் பழமொழி, சுவர் இன்றி சித்திரமில்லை. நான் உலகத்துல பெரும்பாலான நாடுகளுக்கு வந்து டிராவல் செஞ்சிருக்கிறேன். சிங்கப்பூர் மாதிரி உடல் நலத்தை பேணக்கூடிய வசதிகளை உள்ள நாடுகள் மிக 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 குறைவு. இங்க எவ்வளவு பார்க் கனெக்டர் இருக்கு, எவ்வளவு பார்க்ஸ் இருக்கு, எவ்வளவு பீச்சஸ் இருக்கு, HDB எஸ்டேட் கீழே எக்ஸசைஸ் பண்றதுக்கு உள்ள ஃபெசிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கு. A lot of things are available. To the minimal, daily, everybody should walk at least for 30 minutes minimum. வாக்கிங் மினிமம் சொல்றேன். அவங்கவுங்க ஃபிட்னஸ் சொன்ன மாதிரி மோர் எக்ஸசைசஸ் பண்ணிக்கலாம். ரெண்டல் சைக்கிள்ஸ் இருக்கு, சைக்கிளிங் பண்ணிக்கலாம். இல்ல மோர் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆக்டிவ் எஸ்ஜி ஜிம் இருக்கு, ஃபிட்னஸா உள்ளவங்க ஜிம்முக்கு போய் பண்ணிக்கலாம். உடல் நலத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். நேரம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இன்னொரு பெரிய சிம்பிள், வீட்டுக்கு போறதுக்கு ஒரு எம்ஆர்டி ஸ்டேஷன் முன்னால இறங்கிருங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு எம்ஆர்டி ஸ்டேஷன் முன்னால இறங்கிட்டு இந்த லாஸ்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன் டிஸ்டன்ஸை நீங்க நடந்து போனீங்கனாலே 30 minutes எக்ஸசைஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 4 விஷயங்கள்: எஜுகேஷன், ஃபேமிலி, ஃபைனான்ஸ், ஹெல்த். சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், சிறு வயது பெரிய வயது எல்லாருக்கும் இது 4 விஷயங்களும் ரொம்ப 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 முக்கியம். இது அவசியம் எல்லாரும் கடைபிடிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப சுருக்கமா, சுவையா, எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையா, அற்புதமா சொன்னீங்க அமானுல்லா. பிஸ்மி வானொலிக்காக இவ்வளவு நேரம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல நீங்க கடந்து வந்த எல்லா பாதைகளையும் சுருக்கமாக, ரொம்ப சிறப்பாக மாணவர்களுக்காக, பெற்றோர்களுக்காக, உலகெங்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிஸ்மி வானொலி நேயர்களுக்காக மிக அற்புதமாக பல கருத்துக்களை நீங்க வந்து பகிர்ந்துகிட்டீங்க. இந்த நேரத்துல பிஸ்மி வானொலியினுடைய நிர்வாகத்திற்கு, குறிப்பாக நம் அன்பு சகோதரர் பிஸ்மி வானொலியினுடைய தலைமை நிர்வாகி சீனி ஜாஃபர் கனி அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவிக்க வேண்டும். பிஸ்மி நேயர்கள் பலரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பிஸ்மி வானொலி ஒரு புதிய செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. த நியூ ஆப் என்று சொல்லக்கூடிய, மிகுந்த ஆய்வு செய்து பல ஆராய்ச்சிக்கு மத்தியிலே பல தொழில்நுட்பங்களை எல்லாம் அவர்கள் உள்ளடக்கி, நிறைய டெக்னீஷியன்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், நிறைய பொருட்செலவு இவையெல்லாம் அவர்கள் செய்து இந்த புதிய செயலியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கும் என்றாலும், நம் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிஸ்மி நேயர்களுக்கு நாம் இதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய செயலியை நீங்கள் தயவு செய்து டவுன்லோட் செய்து உங்களுடைய கை தொலைபேசிகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். இதில் நிறைய புதிய சேவைகளை பிஸ்மி வானொலி அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஏஐ என்றால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆனால் பிஸ்மி வானொலியை பொறுத்தவரை ஏஐ என்று சொன்னால் ஆஸ்க் இமாம், இமாமை கேளுங்கள் என்று உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீன் பற்றிய, இஸ்லாத்தை பற்றிய சந்தேகங்களை பிஸ்மி வானொலியிலே ஆஸ்க் இமாம் என்ற சேவையின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஹலால் ஃபுட் லொகேட்டர், உலகத்துல எங்க போனாலும் சரி, ஜப்பானா, அமெரிக்காவா, டோக்கியோவா, எங்க போனாலும் சரி, அப்ப எங்க அந்த ஹலால் ஃபுட் சாப்பிடுறது, அது வந்து அந்த சேவையை பிஸ்மி ஆப் இப்போ உங்களுக்கு அதை தர்றாங்க. அது மட்டும் இல்லாம எங்க தொழுகிறது, பள்ளிவாசல் எங்க இருக்கு, நான் இருக்கிற இந்த இடத்துல, இப்போ நீங்க கம்போடியால இருக்கிறீங்க அல்லது ஸ்ரீலங்கால இருக்கீங்க, இங்க பக்கத்துல எங்க பள்ளிவாசல்ல போய் நான் தொழுகிறது, இமாமோட ஜமாத்தா எங்க தொழுகிறது, அதற்கு பிஸ்மி வானொலி இப்போது அந்த சேவையை தருகிறது. மேலும்
அந்த அந்த வக்துக்கு முன்னாலே நமக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி பாங்கு சொல்றதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாலேயே உங்களுக்கு போன்ல ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். இப்படி அவர்கள் தொடர்ந்து இந்த சேவையை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் என்று பிஸ்மி நிர்வாகம் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற மொழிகளிலும், தமிழ் மொழி மட்டுமல்லாது பிற மொழிகளிலும் இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்பதும் பிஸ்மி நிர்வாகம் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அதை பற்றிய தகவல்கள் எல்லாம் வெகு விரைவில் உங்களுக்கு வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், மிகுந்த சவால்களுக்கு மத்தியிலே பிஸ்மி வானொலி நடந்து கொண்டிருக்கிறது. இதை உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் ஜாதி, மதம், இனம், நிறம் என்ற எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் சமத்துவத்தை பரப்புவதும், சகோதரத்துவத்தை பரப்புவதும், நல்லிணக்கத்தை பரப்புவதும், ஒற்றுமையை பறைசாற்றுவதும் தான் இந்த பிஸ்மி வானொலியினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது என்பது நேயர்கள் நாம் அனைவரும் அறிந்த ஒரு செய்தி. எனவே பிஸ்மி வானொலியை பற்றி உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும், சகோதரர்களுக்கும் இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். பிஸ்மி வானொலிக்கு உங்களுடைய நிறுவனத்தின் மூலமாக, உங்களுடைய தொழில் சார்ந்த அமைப்புகளின் மூலமாக விளம்பரங்களை தந்து, உங்களுடைய ஆதரவை தந்து, இந்த உலகில் காற்று இருக்கும் வரை, கியாமத் நாள் வரை பிஸ்மி வானொலி நிலைத்து நீடித்து அதன் தீன் பணியை, இஸ்லாமிய பணியை, தமிழ் பணியை, இந்த சன்மார்க்க பணியை தொடர்ந்து செய்வதற்கு நாம் அனைவரும் ஒன்று கூடி நம்முடைய ஆதரவை தெரிவிப்போமாக என்று சொல்லி, இவ்வளவு நேரம் மிக சிறப்பாக நமக்கு நேர்காணலில் பல கேள்விகளுக்கு அயராது சுவையாக மிக அற்புதமாக நமக்கு பதிலளித்த அன்பு சகோதரர், என் அருமை நண்பர், கணித பேராசிரியர் அமானுல்லா அவர்களுக்கு பிஸ்மி வானொலி நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இன்ஷா அல்லாஹ் நம் சிறப்பு விருந்தினர் என்ற நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு விரைவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, கற்போருக்கு உதவி செய்பவனாக இரு. இது நபி மொழியினுடைய ஒரு கருத்து. இதனை ஒட்டி தான் நம்ம சகோதரனுடைய பிஸ்மி வானொலி இயங்கி வருகிறது. உலகெங்கிலும் தமிழ் சேவைகளை, மார்க்க விஷயங்களை, சன்மார்க்க பணிகளை கொண்டு சேர்க்கும் பெரும் பணியிலே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஸோ அதற்காக நம்முடைய முழு ஆதரவையும் அவர்களுக்கு தெரிவிப்போம் என்று கூறி, வல்ல அல்லாஹ் நம்முடைய நல்ல முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை அருள்வானாக என்ற பிரார்த்தனை முன்வைத்தவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ.